அனைவருக்கும் வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி ஆபீஸ் முன்னாடி வச்சு விசிகா நபர்கள் 4 பேர் தாக்குனாங்க. அந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா மாறுச்சு. அதுக்கு பின்னாடி திருமாவளவன் தான் இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. அப்போ திருமாவளவன் ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ அப்படிங்கிறத போடல. அந்த சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு நபர் மனித உரிமை ஆணையத்தோட கூட்டத்துல பேசினாரு. அப்போ திருமாவளவன் இந்த சம்பவம் குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படிங்கிறத விளக்க வீடியோ அப்படிங்கிறத போடல. பட் நேத்தி ஒரு வழக்கறிஞரை திருமாவளவன் கூட இருந்த விசிகா நபர்கள் ஒரு 10-15 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்லயே வச்சு தாக்குறாங்க. அந்த வீடியோ அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பரப்பப்பட்டது, ரொம்ப வைரலா இருந்தது. நேத்தி தான் அந்த சம்பவம் நடந்தது. பட் இப்போ இன்னைக்கு திருமாவளவன் அது என்ன நடந்தது தெரியுமா, என்ன பண்ணான் தெரியுமா, எங்க மேல எந்த தப்புமே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஏர்போர்ட் மூர்த்தி சம்பவம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கு வாய் திறக்காத திருமாவளவன் ஏன் இந்த சம்பவத்துக்கு வாய் திறந்திருக்காரு அப்படின்னா, இது திமுக தலைமையில இருந்து இத மாதிரி ஒரு வீடியோவை நீங்க வெளியிடுங்க, உங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. நேத்தி அந்த வழக்கறிஞரை விசிகா நபர்கள் தாக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது திமுக நபர்கள் கண்ணிலையும் பட்டிருக்கும்ல. திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், திருமாவளவனை பிடிக்காத திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கண்ணிலையும் பட்டிருக்கும்ல. அவங்க பார்த்திருப்பாங்கல்ல. பார்த்தா அதுல வீடியோ பார்த்தாவே தெரியும். அதுல அந்த 2 வீலர்ல போன நபர் மேல எந்த தப்பும் இல்ல. இவங்க இவங்களுடைய அடாவடித்தனத்தை காட்டுறதுக்கு, இவங்களுடைய திமிரை காட்டுறதுக்கு, நாங்க யாரு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த சண்டையை உருவாக்குனாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த வீடியோவை பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும். அப்படி திமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், திருமாவளவனை பிடிக்காத நபர்கள் இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமைக்கு இந்த செய்தி அப்படிங்கிறத அனுப்பிச்சிருக்காங்க. இத மாதிரி அனுப்புறாங்க அப்படின்னா சும்மா அனுப்புவாங்களா? 2-3 பிட் எல்லாம் சேர்த்து போட்டு அனுப்புவாங்கல்ல. விசிகா நபர்கள் இத மாதிரி தமிழ்நாடு முழுக்க அது பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்திலயும் அப்படிதான் பண்ணாங்க. ஏற்கனவே திமுகவுக்கு ரவுடி கட்சி, ரவுடிசம் பண்ணக்கூடிய கட்சி, கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்னு பேர் இருக்கு. இவங்க தேர்தல் நேரத்துல இத மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை பிடிக்காத திமுக நபர்கள், அமைச்சர் அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கடத்தி விட்டுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் அமைச்சர் சொன்னா கேட்டுருவாங்க இல்லையா? உடனடியா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து திருமாவளவனுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, தேர்தல் நேரத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இது நாம பேசுற டோனு. பட் அவங்க என்ன டோன்ல பேசுனாங்க, இல்ல ஏதாவது திட்டினாங்களா என்னெல்லாம் தெரியல. பட் அங்க இருந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு சொல்லப்படுது. உடனடியாக திருமாவளவன் என்ன நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்க வீடியோ அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸ் வீடு மாதிரி தமிழ்நாடு முழுக்க மீடியாக்கள் அப்படிங்கிறது அங்கங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு காமன் மேன இங்க மீடியாவா மாறி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது போக சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எங்க பார்த்தாலுமே இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அந்த நபர் அந்த ஹைகோர்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்ல அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குறாரு. இது பொதுவா உலக வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல பொறுமையா ஒரு பைக் ஏறி இறங்குது அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். அது உங்களுக்கும் மிஸ் ஆயிருக்கும், எனக்கும் மிஸ் ஆயிருக்கும், எல்லாருக்குமே மிஸ் ஆகும். நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறோம் அப்படின்னா லைட்டா வண்டி இப்படி மாறி இந்தாண்ட சைடுல வரும், இல்ல இந்தாண்ட சைடு போகும். சோ அப்படி ஒரு கார் வந்துட்டு இருக்கு, அந்த கார் பக்கம் வந்துடுது. சோ பின்னாடி வந்த கார் கொஞ்சம் கெத்தா வந்த கார், கொஞ்சம் பெரிய கார் அப்படிங்கிறதுனால அதை இடிச்சிடுச்சா இடிக்கிற மாதிரி நின்னுதா அப்படின்னு தெரியல, நின்னுது. அதுக்கு அந்த 2 வீலர்ல இருந்த வழக்கறிஞர் யாரா இருந்தாலும் நம்ம பைக்கை நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா ரோட்ல பக்கத்துல ஒரு கார் நிக்குது அப்படின்னா இப்படி கையை காட்டுறது அப்படிங்கிறது யூசுவலான விஷயம் தானே. யாரா இருந்தாலும் என்ன காரு உள்ள யார் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் தான் பார்ப்போம். ஒரு வண்டி நம்ம பைக் பக்கத்துல நிக்குது அப்படின்னா என்னடா வண்டி ஓட்டுற அப்படின்னு கையை காட்டுவோம்ல, அத மாதிரி அந்த நபர் கையை காட்டிட்டு இந்தாண்ட இறங்கி வரதுக்குள்ள வண்டியில இருந்து திப்பு திப்புன்னு இறங்கி வராங்க. போலீஸ் எஸ்கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதுக்கு முன்னாடி விசிகா நபர்கள் தாவி குதிச்சுட்டு வராங்க. அந்த நபரை பிடிக்கிறாங்க, வண்டியை பிடிச்சி ரோட்ல தள்ளி விடுறாங்க, அடிக்கிறாங்க. திருமாவளவனுக்கு போலீஸ் எஸ்கார்டா நின்று அந்த போலீஸ் அந்த நபரை கூப்பிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பார் கவுன்சில்ல போட்டு கதவு அப்படிங்கிறத மூடுறாங்க. அந்த கதவை மூடுற வரைக்கும் போலீஸ் தான் அந்த நபரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. இங்க அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே
அந்த விசிகா நபர்கள் இருப்பாங்கல்ல, இப்ப திருமாவளவன் வராரு அப்படின்னா கூட 2-3 கார் வரும். 2-3 கார்லயும் ஒரு கார்ல வந்து எஸ்கார்ட்ஸ் இருந்தாலும் மத்த கார்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கலாம் வந்து என்னோட விசுவாசத்தை திருமாவுக்கு என்னுடைய விசுவாசத்தை நான் எங்க காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போற வரைக்கும் போலீஸ் பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க அந்த நபரை, அந்த வழக்கறிஞரை. அப்பவுமே துரத்திக்கிட்டு போயிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாத்தையுமே நாம பார்த்தோம். அந்த வழக்கறிஞருடைய ஒரு ஜூனியரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நேத்தியே வந்து மீடியா முன்னாடி சொல்லிட்டாரு. அதாவது அவர் கூடுதலா ஒரு விஷயமும் சொன்னாரு. இந்த காருக்கு முன்னாடி இந்த பைக் நின்னதும் அந்த நபர் நிறுத்தின உடனே கை காட்டின உடனே திருமாவளவன் தான் அடிக்க சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. பட் திருமாவளவன் தான் அடிக்க சொன்னாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அடிச்சது விசிகா நபர்கள் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். சோ அந்த வீடியோ எல்லாரும் பார்த்து இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் என்னமோ கண்ணை மூடிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விளக்க வீடியோ அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த 2 வீலர்ல இருந்த அந்த வழக்கறிஞர் வந்து எங்க காரை வேணும்னு இடைமறைச்சு குறுக்க வந்துகிட்டே இருந்தாரு, அதனாலதான் எங்க தொண்டர்கள் வந்து கோபம் தாங்க முடியாம போய் தாக்கிட்டார் அப்படின்னு சொல்றாரு. பட் அதே வீடியோல அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, கவனிச்சிங்களா? என்ன அப்படின்னா, நான் அங்க இருந்து கிளம்பி ஒரு 200-300 மீட்டர் தான் வந்திருப்பேன், அதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பனா அவர் அத மாதிரி உங்க காரை இடைமறைச்சு வராரு அப்படின்னா அதிகபட்சம் நீங்க சொல்ற மாதிரி நீங்க கார் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வீலர் எடுத்துட்டு வந்து உங்களை கிராஸ் பண்ணி பண்றாரு அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தானே உங்களை வந்து அவர் இடைமறைச்சு பண்ணிருக்க முடியும். ஒன்னும் ரொம்ப தூரமா உங்களை பண்ணிட்டு வரல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நபர் வந்து உள்ள நான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு திருமாவளவன் அவர்களே சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கமா வந்து எப்பொழுதும் எஸ்கார்டு இருக்காங்கல்ல பின்னாடி, அவங்களுடைய வாகனம் தான் முன்னாடி போகும். நேர்த்தி வேற சூழ்நிலை அப்படி இருந்ததுனால என்னுடைய கார் முன்னாடி வந்துருச்சு, எஸ்கார்டு வாகனம்லாம் பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு திருமாவளவன் சொல்றாங்க. உங்களுடைய வாகனம் தான் ஃபர்ஸ்ட்ல போகுது அப்படின்னு நேத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த வழக்கறிஞருக்கு எப்படி தெரியும்? அவர் நிறுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு நீங்க சொல்ற மாதிரி நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் எஸ்கார்ட் வாகனம் முன்னாடி தானே நேத்து இந்த சம்பவம் அப்படிங்கறத அவரு செஞ்சிருக்கணும். அதை நினைச்சுதானே அவர் பண்ணிருப்பாரு. அப்படி அதை நினைச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா உங்களை எப்படி அவர் அசிங்கப்படுத்துற மாதிரியோ இல்ல உங்களுக்காக எப்படி திட்டம் போட்டார் அப்படிங்கிற மாதிரியோ சொல்ல முடியும். நீங்க வந்து இங்க ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கீங்க, தமிழ்நாட்டுல அங்கங்க உங்க பேர்லாம் அடிபட்டு இருக்கு, சோ நாம வந்து கெத்தாதான் இருக்கோம் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 4 பேருக்கு நல்லது செஞ்சு காமிங்க. திமுக காதுக்கு வந்து அடிக்கடி விசிகாவோட பேர் போனாதான் வந்து நம்மள ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்பதான் கடைசியில வந்து சீட்டு அதிகமா தருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது நல்லது செய்யுங்க. இத மாதிரி 4 பேரை விட்டு ஏர்போர்ட் மூட்டி அடிக்க விடுறதும் இல்ல இத மாதிரி வழக்கறிஞரை வந்து அப்படியே கெத்து காட்டுறதுக்காக அடிக்க விடுறதும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஏற்கனவே 4 சீட்டு 6 சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா திமுக, அடுத்த டைம் அந்த 6 சீட்டு இல்லாம பண்ணிடுவாங்க. நீங்க ஏதோ ஒரு பெருமைக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை, ஒரு கட்சிய, ஒரு இயக்கத்தை வந்து தவறா வழி நடத்திட்டு இருக்கீங்க திருமாவளவன் அவர்களே. இதுக்கெல்லாம் இப்ப நீங்க இப்படிலாம் செய்யறீங்கல்ல, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க கூட்டணி கட்சியோட தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விஷயத்திலேயே இது மாதிரி தாக்கப்பட்டப்போ யாராவது சம்பந்தமே இல்லாம ஒரு நபர் நிக்கிறாரு, அந்த நபரை வந்து 4 பேர் தாக்குறாங்க, பிடிச்சி உள்ள போடுங்கன்னு அவங்க 4 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள தூக்கி உள்ள போட்டுட்டாங்க அப்படின்னா விசிகா நபர்களுக்கு திரும்ப இப்படி இத மாதிரி ஒரு சம்பவம் செய்யறதுக்கு துணிச்சல் வந்திருக்காது. சரி, திரும்ப கேட்கிறாரு அவங்க நபர்கள், பட் அவங்களை கைது பண்ணாம விட்டுட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டாஸ் போடுவோம் அப்படின்னு ஏற்கனவே திமுக போட்டாங்க பாருங்க. சோ அதோட விளைவுதான் இப்போ விசிகா வந்து இன்னும் திமுரோட இந்த முறையும் வந்து MK ஸ்டாலின் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதெல்லாம் அராஜகத்தோட உச்சம், திமிர்த்தனத்தோட உச்சம். நீங்க இன்னைக்கு கொடுத்த விளக்க வீடியோ அப்படிங்கிறது